தனியா பார்க்குறதுக்கு சோளக்குள்ள பொம்மை மாதிரியும், சூனியக்கார பொம்மை மாதிரியும் இருக்கிற இது சேர்த்து பார்த்தா அழகா இருக்குல்ல. ஸோ இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு வாங்க சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி போனது பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான். வண்டிய நாங்களே பார்க் பண்ணி தரோம்ன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஸ்டாஃப வந்துட்டு பார்க் பண்ணி சூப்பரா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் காத ஒட்டி கம்மல் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா என் ஃபேஸ்க்கு செட் ஆக மாட்டேங்குது. பாய் மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் வாங்குறதே இல்ல. அட்லீஸ்ட் சைடு இயர் பீசிங் பண்ணி வந்துட்டு கம்மல் போட்டுக்கலாம் டைமண்ட்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா சைடு இயர் பீசிங் பண்ணுறதுக்கு பயமா இருக்குது. பயங்கர பெயினா இருக்கும். ஏன்னா நான் ஸ்கூல் டைம்ல எனக்கு 4 மாசம் வரைக்கும் அது காயம் ஆறவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிசைன் தான் என் ஃப்ரெண்டு மைண்டில் இருந்துச்சு. ஆனால் இது டைமண்டில் தான் எல்லா ஷாப்லேயும் காமிச்சாங்க. எங்களோட ஃபேவரட் ஷாப்பில் தான் வந்துட்டு அது வந்து சொரோஸ்கி பிராண்டில் இருந்துச்சு. சொரோஸ்கின்னொன்னே எனக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்டோன் சார்ஜ் அதிகமாக போடுவாங்கன்னு நினச்சேன். நான் அந்த மாதிரிலாம் போடல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு க்ளோசிங் டைம் போனதுனால அவங்களால எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியல. அப்புறம் டவுன் ஹால் பிரான்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி நேற்று உங்கள் கடையில் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டோம். சரி இந்த கமலை நாங்கள் இங்கே வர வச்சு தரோம்னு சொல்லி இங்கே வர வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த அழகான அட்டிகை போட்டு பார்த்தோன்னா அட்டிகை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டைமண்டில் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அது வர வரைக்கும். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் மாதிரி எழுதி ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாங்கப்பா.